ஆசிரியர் சேவையின் உங்களுக்கு தெரியும் வந்து சரியா, நேரடி தேர்வு இல்லாமல் நியமனம் செய்யப்படும் பிரிவு. சரியா, ஆசிரியர் சேவையின் தரங்கள் சொல்லுவாங்க, டீச்சிங் சர்வீஸ். இதர தரங்களை பார்த்தீங்கன்னு சொன்னா சரியா, 3-2 3-1C 3-1B 3-1A சரியா, 3-2 3-1C 3-1B 3-1A 2-2 2-1-1. இதான் ஆசிரியர் சேவையின் தரங்கள். ஆசிரியர் சேவையின் தரங்கள் சரியா. இதுல பாருங்க, 3-2 தனிய, இது தனியா வரும். இது தனியா வரும், இது தனியா வரும். அப்ப ஆசிரியர் சேவையின் தரங்கள் என்ன போல அல்லது பிரிவுகள் என்ன போல, கிரேட் வந்து 3-2 3-1C 3-1B 3-1A 2-2 2-1-1. இதுல வந்து 3-2 A-level குவாலிஃபிகேஷன்ல இருக்கிறவங்க, டீச்சிங் அசிஸ்டன்ட் ஆசிரியர் உதவியாளராக நியமனம் செய்யப்பட்டால் அவர் வந்து 3-2 என்ற அடிப்படையில் என்ன செய்வாரு, நியமனம் செய்ய 3-2 சரியா. 3-1C என்றது டிப்ளோமா. இதுக்குள்ளதான் HNDE அப்பாயின்மெண்ட் இதுக்குள்ள வரும். HNDE ஹையர் நேஷனல் டிப்ளோமா இன் இங்கிலீஷ், 3-1C குள்ள வரும் சரியா. 3-1B என்றது காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், ஆசிரியர் பயிற்சி நிலையம், டீச்சிங் காலேஜ் இருக்குதானே, டீச்சிங் காலேஜ் இருக்குதானே. டீச்சிங் காலேஜ் என்றது 3-1B வரும், 3-1B வரும் சரியா, 3-1B வரும் டீச்சிங் காலேஜ். 3-1A என்றது இப்ப நீங்க அப்ளை பண்ணிக்கிற எக்ஸாம் என்ன, பட்டதாரி, அதாவது டிகிரி, பட்டத்தகமை டிகிரி சரியான. அது வந்து BA ஆக இருக்கலாம், BSc ஆக இருக்கலாம், ஏதோ ஒரு டிகிரி, BCom ஆக இருக்கலாம், BBA ஆக இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு டிகிரி, ஒரு பட்டம். இப்ப டிகிரிக்கு டீச்சிங் கால் பண்ண போல BEd என்றவங்க டீச்சிங் அப்ளை பண்ண இயலாது. ஏன்னு சொன்னா BEd என்றது 2-2 குறியா அப்பாயின்மெண்ட். BEDக்கு கால் பண்ற டைம்ல டிகிரிக்காரங்க என்ன செய்யலாது, போட இயலாது. டிகிரி கால் பண்ண டைம்ல BEDக்கு அப்ளை பண்ணல விளைச்சா. ஆக 3-1A என்றது டிகிரி, 2-2 என்றது BED சரியா. 2-1 என்றது நீங்க 3-1ல இருந்து 2-2 என்றது 2-1 என்றது ப்ரொமோஷன் எடுத்து வரணும். ஒன்றுக்கும் என்ன செய்யணும், HLTS 1க்கும் BEDக்கு வந்து எக்ஸாம் வைக்காம தான் சார் நேரடியா கொடுக்குறாங்க டீச்சிங் எக்ஸாம். BED எக்ஸாம் இல்ல, இன்டர்வியூ இருக்குது சரியா. BEDக்கு இன்டர்வியூ இருக்குது, எக்ஸாம் இல்ல. அதாவது ஆசிரியர் சேவைக்காக நேரடி தேர்வு இல்லாமல் நியமனம் செய்யப்படும் பிரிவு. முதலாவது கேள்விக்கு சரி, நாலாவது விட. மைக்கை மியூட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க, ஐபோன் இருக்கிறது, மைக்கை மியூட் பண்ணுங்க. டவுட் கேட்கிற டைம் மட்டும் மைக்கை அன்மியூட் பண்ணுங்க. நாலாவது ஆன்சர் வரும் எப்படி சார்? 3-1C ரெண்டாவது சார் வரும் வெளிப்பாடியான நேரடி தேர்வு இல்லாம. வெயிட் சாரி ஆன்சர் ரெண்டு. ரைட். ஆகவே இதுல வந்து காலேஜ் ஆஃப் எஜுகேஷனுக்கு மட்டும்தான் என்ன செய்யறல, டீச்சிங் வந்து
இது கொடுக்குறல. இது நான் இந்த ரெண்டாவது ஆன்சரை பார்த்துட்டேன், சாரியா. முதலாவது ஆன்சர் என்ன? ரெண்டாவது ஆன்சர் வந்து 3-1B தானே இல்லையா? 3-1B ரெண்டாவது ஆன்சர் தானே? ஓகே. இதுல வந்து ஆசிரியர் எக்ஸாமோ அல்லது இன்டர்வியூ, எக்ஸாமும் இல்ல இன்டர்வியூவும் இல்ல, இன்டர்வியூ இல்லாம டீச்சிங் கொடுக்கறது வந்து டிப்ளமோ பாட்டிக்கு 3-1C. இதுல HND வந்து சாரி டிப்ளமா இல்ல, 3-1B, சாரியா 3-1B டீச்சிங் காலேஜ். காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் பாட்டி என்ன செய்வாங்க, இல்லாம இன்டர்வியூ அவங்களை ஆல்ரெடி இன்டர்வியூ வைக்கிறதால அவன் கொடுக்க என்ன செய்யல, இன்டர்வியூ வைக்கிறல்ல. ஆகவே 3-1B இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் என்ன கிடைக்கும், எக்ஸாம் இன்டர்வியூ இல்லாம டீச்சிங் கிடைக்கும். அனைத்துக்கும் இதை பார்த்தா இன்டர்வியூ இருக்குது, சரியான. இவங்களுக்கு வந்து எக்ஸாம் இருக்குது. அதே போல 3-1B வந்து இது பார்த்தோம், இப்ப ஒன்றுமில்ல. 3-1A வந்து எக்ஸாம் இருக்குது, இன்டர்வியூ இருக்குது. அதே போல 2-2க்கு வந்து இன்டர்வியூ மட்டும் இருக்குது, எக்ஸாம் இல்ல, சரியான, எக்ஸாம் இல்ல இதுக்கு. இது வந்து 2-1ம் இதுவும் வந்து நீங்க என்ன செய்யணும், சேவை அடிப்படையில நீங்க என்ன செய்யணும், ப்ரொமோஷன் எடுத்து வரணும், சரியான. இதான் வந்து ஆசிரியர் சேவை தரங்கள் அல்லது ஆசிரியர் சேவை பிரிவுகள் எத்தனை கேட்டா 7 இருக்குது, சரியா. 7 இருக்குது. இரண்டாவது கேள்வி, ஒரு பாடசாலையில் ஆரம்ப நிலை பிரிவில் வழங்கப்படும் இடங்களில் 14% ஒதுக்கீடு செய்யப்படுவது எதற்கு எழுதுகிறார்? ஒரு பாடசாலையில் ஆரம்ப பிரிவுல பிரைமரி எஜுகேஷனுக்கு, பிரைமரியில பிள்ளைகள் சேர்க்க போல 14% யாருக்காக முன்னுரிமை வழங்கப்படுது, ஒதுக்கப்படுது என்று கேட்கிறார். முதலாவது விட பாருங்க, முன்னாள் மாணவர்களுக்கு, முன்னாள் மாணவர்களின் குழந்தைகளுக்கு 4 விட இருக்கு. முதலாவது விட முன்னாள் மாணவர்களின் குழந்தைகளுக்கு, முன்னாள் மாணவர்களின் குழந்தைகளுக்கு வந்து என்ன செய்யணும்னு சொன்னா 25% ஒதுக்கீடு செய்யணும். 25%. முன்னாள் மாணவர்களின் குழந்தைகளுக்கு 25% என்ன செய்யலாம், ஒதுக்கீடு செய்யலாம். கல்வி அதிகாரிகளின் குழந்தைக்கு 6% ஒதுக்கீடு செய்யணும். ஆசிரியர்களின் சகோதரர்களுக்கு 4%. அரச அதிகாரிகளின் குழந்தைகளுக்கு 14%. அரச அதிகாரிகளின் குழந்தைகளுக்கு, இதான் விடை, 4வது விடை. முதலாவது விட என்ன, முன்னாள் மாணவர்களின் குழந்தைகளுக்கு 25%, கல்வி அதிகாரிகளின் குழந்தைகளுக்கு 6%, ஆசிரியர்களின் சகோதரர்களுக்கு 4%, அரச அதிகாரிகளின் குழந்தைகளுக்கு 14% என்ன செய்யணும், ஒதுக்கீடு செய்யணும். நான்காவது விடை. மூணாவது கேள்வி, ஒரு பாடசாலையில் உதவி அதிபரின் நிர்வாகம் பொறுப்பாக இல்லாதது. திட்ட மேலாண்மை அவருடைய பொறுப்பு, உடைமை வள மேலாண்மை அவருடைய பொறுப்பு, அலுவலக ஒழுங்கமைப்பும் ஒரு உதவி அதிபர், பிரதி அதிபர், உதவி அதிபர் பொறுப்பு. உணவு வழங்கல் தேவைகளை திட்டமிடுதல் வந்து அங்க இருக்கிற டெவலப்மெண்ட் கமிட்டியில பொறுப்பு, அது டெவலப்மெண்ட் கமிட்டியில பொறுப்பு, சரியான, அபிவிருத்தி குழுட பொறுப்பு. ஆகவே 4வது விட, 3வதுக்கு 4வது விட, சரியான. 1க்கு விட வந்து 2, 2க்கு விட 4, 3க்கு விட 4. ஒரு விஷயம் சொல்லிக் கொள்றேன். இன்னைக்கு ஒரு நியூஸ் வந்துச்சு, வந்து என்ன, ஆசிரியர் போட்டி பரீட்சை தவிர்க்க முடியாத காரணங்களால் பிற்போடப்பட்டுள்ளதுன்னு சொல்லி நிறைய குரூப்ல நியூஸ் வந்துச்சு, எனக்கும் வந்துச்சு, நான் குரூப்ல ஷேர் பண்ண இல்லை, சரியா. என்னன்னு சொன்னா ஒபிஷியலா இன்னும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வர இல்லை. ஆனா குரூப்ல இருக்கிற டிஓமா
ஆசிரியர் சேவையில் பதவி உயர்வு பெற தேவையான முக்கிய தகுதியாக இல்லாதது எது? ஆசிரியர் சேவையில் பதவி உயர்வு பெற தேவையான முக்கிய தகுதியாக இல்லாதது. நீங்க வந்து கிரேட் 2ல இருந்து கிரேட் 3ல இருந்து கிரேட் 1க்கு வரத்துக்கோ கிரேட் 2க்கு வரத்துக்கோ எது முக்கியம் இல்லைன்னு கேட்கிறான். சரியானே? கல்வி தகுதி. கல்வி தகுதி வந்து முக்கியம் இல்லை. ஏன்னு சொன்னா கல்வி தகுதியை வச்சுத்தான் உங்களுக்கு தொழில் தாரான். கல்வி தகுதியை வச்சுத்தான் உங்களுக்கு தொழில் தாரான். கல்வி தகுதியை வச்சுதான் உங்களுக்கு டீச்சிங் எடுக்கிறாங்க. 3-1A உங்களை என்ன செய்றாங்க? டிகிரியை வச்சு எடுக்கிறாங்க. 3-1A வந்து 3-1 ஆனான்னு சொன்னாலும் சரி, 3-1B 3-1 ஆவண்ணான்னு சொன்னாலும் சரி, 3-1C 3-1E சொன்னாலும் சரி. சரியானே? சரி, இப்ப கல்வி தகுதிக்கு வந்து இதுல முக்கியத்துவம் இல்லை. தேவை அனுபவம் தேவை, எக்ஸ்பீரியன்ஸ் தேவை, பணித்திறன் தேவை. உங்களோட வேலை நீங்க எப்படி வேலை செய்றீங்கன்னு சொல்லி பார்ப்பாங்க. அதை பிரின்சிபல் செட்டி பண்ணி தருவார். நல்ல நடத்தி உடையவரா இல்லையான்னு சொல்லியும் பிரின்சிபல் என்ன செய்வாரு? செட்டி பண்ணி தருவாரு. இது 3 இருந்தா தான் நீங்க என்ன செய்யலாம்? ப்ரொமோஷன் எடுக்கலாம். சரியானே? ஆனா கல்வி தகுதியை வச்சு ஒரு தொழில் தாரத்தால உங்களோட பதவி உயர்வுக்கு கல்வி தகுதி தேவையில்லை. சரியான? இப்ப 6வது கொண்டு வரும். 6வது கொண்டு பேசுறதுக்கு காமிக்குதா? யாராவது பேசுங்க. நான் பேசுறது கிளியர் இல்லாம அமைக்குதா? கிளியர் ஆகி சார். கிளியர் இல்லைன்னு சொல்லி ஒரு 2 பேர் மெசேஜ் போட்டிக்கிறீங்க. உங்களோட கவரேஜை கொஞ்சம் செக் பண்ணிக்கொள்ளுங்க. சரியா? சுதந்திரமான இலங்கையில் முதல் கல்வி சீர்திருத்தம் அப்படி எல்லாருக்கும் அப்படி நடக்குதா? இடைக்கிட கட் ஆகுதா? இடையிட பஃபர் ஆகுதான் சார். சில டைம் உங்களோட வீடியோ வந்து பஃபர் ஆகுது தான். ஆனால் சவுண்ட் கொஞ்சம் பிளர் ஆகுது. அதுக்கப்புறம் மாதிரி சரியா கேட்குது. அப்படி ஏற்கனவே சொல்லிட்டேன். கொஞ்சம் மழை கோணமா இருக்குதுங்களா, மழை பெய்யுது, மின் அடிக்குது, முழங்குது. இது கவரேஜ் இஷ்யூ வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க. சரியா? அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க. சுதந்திரமான இலங்கையில் முதல் கல்வி சீர்திருத்தம் எது? சுதந்திரமான இலங்கையில் முதல் கல்வி சீர்திருத்தம் எது? என்ன விட யாருக்கு தெரியுமா? முதலாவது கல்வி சீர்திருத்தம் 1950 சார். 1950 கல்வி அறிக்கை. சரியா? முதலாவது விட 1950 கல்வி அறிக்கை. 1950 கல்வி அறிக்கை முதலாவது விட. 8வது கேள்வி, உலக குழந்தைகள் உரிமைகள் பிரகடனத்தின் அடிப்படையில் அனைத்து குழந்தைகளுக்கும் உரிமைகள் வழங்கப்படும் பள்ளி எது? பள்ளி என்று கேட்கிறதுல பாடசாலை. சரியா? இதுல வந்து இந்த டிரான்ஸ்லேஷன்ல பள்ளி என்று வந்துக்குது. பள்ளி என்று வாரதெல்லாம் பாடசாலை. சரியா? பள்ளி என்று வாரதெல்லாம் பாடசாலை. உலக குழந்தைகள் உரிமைகள் பிரகடனத்தின் அடிப்படையில் அனைத்து குழந்தைகளுக்கும் உரிமைகள் வழங்கப்படும் பள்ளி வந்து குழந்தை நட்பு பள்ளி, குழந்தை நட்பு பாடசாலை. 2வது விடை குழந்தை நட்பு பாடசாலை. சவுண்ட் கிளியர் இல்லைன்னு சொன்னா உங்களுக்கு கவரேஜையும் கொஞ்சம் பாருங்க. சரியா? மழை பெய்யுது, இடி முழக்கமாக இருக்கு, சவுண்ட் கொஞ்சம் பிரச்சனையா தான் இருக்கும். கவரேஜ் கொஞ்சம் இஷ்யூ அடிக்கும். அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளுங்க. ரெக்கார்டிங் பாருங்க. சரியா? ஒரு பள்ளியின் பாடத்திட்ட மேலாண்மையின் நோக்கமாக இல்லாதது எது? ஒரு பள்ளியின் பாடத்திட்ட மேலாண்மையின் நோக்கமாக இல்லாதது எது? இதுக்கு விட வந்து இதுல டிஸ்கஸ் பண்றதுக்கு பெரிய சவுண்டும் இல்லை. இதெல்லாம் வந்து கேள்விகள், பாஸ்ட் பேப்பர் கேள்வி. இதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க. விடையை மட்டும் ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க. இப்படி கேள்வி போறேன்னா இப்படி ஒரு கேள்வியாம இருக்கும். இப்படி 4 தூக்கி போட்டு கேள்வி கேட்பான். இதுக்கு விட வந்து 4வது. சரியா? பள்ளியின் புகழை உயர்த்துதல். பள்ளியின் புகழை உயர்த்துதல். பள்ளியின் புகழை உயர்த்துதல். பள்ளியின் புகழை உயர்த்துதல். 10வது கேள்வி, ஒரு பாடசாலையின் பெயரை மாற்றுவதற்கான திட்டத்தை உருவாக்கும் போது முதன்மையாக பரிந்துரை பெற வேண்டியது எவரிடமிருந்து? முதலாவது விட பாடசாலை அபிவிருத்தி குழு. 2வது விட வலய கல்வி அதிகாரியின் மூலம். 2வது விட வலய கல்வி அதிகாரியின் மூலம்.
மூணாவது விட பிராந்திய கல்வி அதிகாரியின் மூலம். நான்காவது விட மாகாண கல்வி அதிகாரியின் மூலம். இந்த பிராந்திய கல்வி அதிகாரி என்றதை கோட்டக் கல்வி அதிகாரி என்று மாற்றிக்கொள்ளுங்க. மூணாவது விடைய கோட்டக் கல்வி அதிகாரி என்று மாற்றிக்கொள்ளுங்க. சரியா? முதலாவது விட பாடசாலை அபிவிருத்தி குழு, இரண்டாவது விட வலய கல்வி அதிகாரி, மூணாவது விட கோட்டக் கல்வி அதிகாரி, நாலாவது விட மாகாண கல்வி அதிகாரி. என்ன விட வரும்? விட என்ன வரும்? எல்லாரும் வலய கல்வின்னு ஆன்சர் கொடுப்பீங்க. ஆனா கட்டாயம் இதுக்கு முதலாவது பரிந்துரை செய்யணும் யாருன்னு சொன்னா பாடசாலை அபிவிருத்தி சங்கம், பாடசாலை அபிவிருத்தி குழுதான் இதுக்கு கட்டாயம் என்ன செய்யணும்? பரிந்துரை செய்யணும். அவங்களுக்கு கடிதம் இருந்தா தான் வலய கல்வியில என்ன செய்யலாம்? எக்ஸப்ட் பண்ணி அதை மாகாணத்துக்கு ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. சரியா? ஆகவே இதுக்கு விட ஒன்று. இதுக்கு விட ஒன்று. சரியா? விட ஒன்று. தேசிய பாடசாலை விளையாட்டு விழா முதலில் நடைபெற்ற ஆண்டு எது? முதலில் நடைபெற்ற ஆண்டு எது? 1984 ஆண்டு. 1984 ஆண்டு. 1984 ஆண்டு தேசிய பாடசாலை விளையாட்டு விழா. பன்னிரண்டாவது கேள்விக்கு என்ன விட? இலங்கையில் கல்வி அமைச்சராக பதவி வகித்த முதல் பெண்மணி யாரு? இலங்கையில் கல்வி அமைச்சராக பதவி வகித்த முதல் பெண்மணி யாரு? ஹரிணி அமரசூரிய. சரியா இல்லையா? அமரசூரிய. நல்லா யோசிங்க. ஒரு 1 minute டைம் தரேன், யோசிங்க. சந்திரிகா தான் சார் அதுக்கு வரும் சார். சந்திரிகா தான் வரும் கல்வி அமைச்சராக இருந்தா அப்புறம் பிரதமராக போகணும். இலங்கையில் முதலாவது பெண் கல்வி அமைச்சர் யாரு? ஒரு விட ஹரிணி, ஒரு விட சந்திரிகா. வேற? ஸ்ரீமாவ பண்டாரநாயக்க. அவதான சார் முதல் பெண் பிரதமர். ஸ்ரீமாவ பண்டாரநாயக்க. ஸ்ரீமாவ பண்டாரநாயக்க என்னவாக இருந்தா? பிரதமர் நினைக்கிறேன். நாலாவது ஆன்சர் வராதா? ரேணுகா ஹேரத். 4 ஆன்சரும் வந்துட்டு. 4 ஆன்சரும் வந்துட்டு. ரேணுகா ஹேரத்தும் வந்துட்டு. இதுல மிகச் சரியானது ஹரிணி அமரசூரிய. கரணி அமரசூரிய. ஓகே. இலங்கையில் முதலாவது பெண் கல்வி அமைச்சர் சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க. இரண்டாவது விடை. இரண்டாவது விடை. இவங்க 2004 ஆண்டு என்ன செஞ்சிருக்காங்கன்னா கல்வி மற்றும் அரசியலமைப்பு விவகாரங்கள் அமைச்சராக இருந்தாங்க. கல்வி மற்றும் அரசியல் அமைப்பு விவகாரங்கள் அமைச்சராக 2 மினிஸ்ட்ரிய சேர்த்து இருந்துக்கிறாங்க. 2 மினிஸ்ட்ரிய சேர்த்து இருந்துக்கிறாங்க. சரியான? ஆகவே இலங்கையில் முதலாவது கல்வி அமைச்சர் பெண் கல்வி அமைச்சர். முதலாவது கல்வி அமைச்சர் CWW கண்ணங்கர. சுதந்திர இலங்கையின் முதலாவது கல்வி அமைச்சர் EA நுகேவல. இலங்கையின் முதலாவது பெண் கல்வி அமைச்சர் சந்திரிகா. இலங்கையின் இரண்டாவது பெண் கல்வி அமைச்சர் ஹரிணி அமரசூரிய. அவர் தற்போது பிரதமராகவும் கடமையாற்றிக் கொண்டிருக்கின்றார். ஆகவே இதற்கு விடை சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க. சரி, 13வது கேள்வி. ஆசிரியர் சேவைக்கு நியமனம் செய்யும் போது சரியா நடைமுறை நேர்முக தேர்விற்கு, அதாவது என்ன சொல்ற, பிராக்டிக்கல் டீச்சிங் எக்ஸாம்ல பாஸ் ஆயிட்டு உங்களுக்கு ஒரு ஆள் சயின்ஸுக்கு அப்ளை பண்ணி 150 வந்துட்டுது. நீங்க டீச்சிங் உங்களோட இன்டர்வியூக்கு வர சொல்லி சொல்லிடுறாங்க. இன்டர்வியூக்கு எப்படி எடுப்பாங்க? 100 பேர் தேவைன்னு சொன்னா 200 பேர் எடுப்பாங்க.
ரைட். நீங்க எக்ஸாம் நடக்கும் மார்க்ஸ் 25. அப்ப இதுக்கு விட வந்து 13க்கு 3வது விட. சரியா? ரைட். இப்ப இந்த மார்க்ஸை மட்டும் வச்சு என்ன செய்யறது? அவங்க டீச்சிங் எடுக்கிறல்ல, இந்த மார்க்ஸோட எல்லா பிள்ளைகளும் எடுக்கிற இன்டர்வியூ மார்க்ஸையும் கூட்டுவாங்க. எல்லா பிள்ளைகள் எடுக்கிற இன்டர்வியூ மார்க்ஸையும் கூட்டுவாங்க. உதாரணமா நல்லா பாருங்க, இதுல எடுக்க வேண்டிய குறைந்த புள்ளி வரும். நீங்க இன்டர்வியூல குறைந்த புள்ளி எத்தனை மார்க்ஸ் குறைஞ்சு எடுக்கணும்? யாரும் தெரியுமா? 10 சார். 10. வேற உங்களுக்கு இந்த மாதிரி கெசட்ல எத்தனை போட்டிருந்தாங்க? கெசட்ல எதுவும் போட்டிருந்தாங்களா? 10 போட்டிருந்தாங்க. 14 சார். 10 தான். வளமையாக 8 இருந்தது. சரியான? இந்த முறை 10 ஆகிறான். வளமையாக 8, இந்த முறை 10 ஆகிருக்காங்க. நான் கெசட்ல 10 பார்க்கல. வளமையாக 8 இருந்தது, ஆனா இந்த முறை 10 போட்டிருந்தா இதுவும் ஒரு கேள்வியாக வரலாம். நீங்க 10 என்ன செய்யணும்? விடையாக கொடுக்கணும். இப்ப 10 மார்க்ஸ் வைப்போம். 10 மார்க்ஸ் வைப்போம். உதாரணமா கட் அவுட் 145 மார்க்ஸ். நீங்க இவரும் இன்டர்வியூக்கு போற. சரி, 150 மார்க்ஸ் நீ இவரும் இன்டர்வியூக்கு போற. 140 மார்க்ஸ் இவரும் இன்டர்வியூக்கு போற. ஒரு பாடத்துக்கு போறீங்க, சயின்ஸுக்கு போறீங்க. இப்ப உங்களுக்கு 150 எடுத்தவருக்கு 9 மார்க்ஸ் இன்டர்வியூல, இவங்களுக்கு 10 மார்க்ஸ். 10 மார்க்ஸ். இப்ப ஃபைனலா இன்டர்வியூ எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 150 புள்ளிகளுக்கு மேல பெறுறவங்க எல்லாரும் டீச்சிங்க்கு செலக்ட் ஆயிட்டாங்கன்னு சொன்னா இவருக்கு 150 மார்க்ஸ், இவருக்கு 159 செலக்ட் ஆகுவாங்க. யாரு செலக்ட் ஆகுவாங்க? ஏயா பியா? 2 பேருமா? 2 பேரும். பி தான் செலக்ட் ஆகுவாரு. நீங்க இதுல இன்டர்வியூல குறைஞ்சது, நீங்க இதுல 200 மார்க்ஸ் எடுத்தாலும், நீங்க ஐக்யூல 100, ஜெனரல் நாலேஜ்ல 100 எடுத்தாலும், இன்டர்வியூல குறைஞ்சது 10 மார்க்ஸ் எடுக்காட்டி உங்களுக்கு டீச்சிங் கிடைக்காது. இன்டர்வியூல குறைஞ்சது கட்டாயம் எத்தனை மார்க்ஸ் எடுக்கணும்? 10 மார்க்ஸ் எடுக்கணும். விளங்கிச்சா? அப்ப இதை நீங்க நல்லா ஃபாலோ பண்ணிக்கணும். இதுல எல்லாம் பார்ப்பாங்க. உங்களோட டிசிப்ளின், நீங்க எப்படி உள்ளுக்கு போறீங்க, எப்படி வாரீங்க, எப்படி உட்காரீங்க, எப்படி பேசுறீங்க, எப்படி உங்களோட பிரசன்டேஷன் பண்றீங்கன்னு 5 கேட்டகரியில உங்களுக்கு 5 மார்க்ஸ் போடுவாங்க. 5 கேட்டகரி வச்சுறாங்க. ஒவ்வொன்றுக்கும் 5 மார்க்ஸ். 5 மார்க்ஸ், 5 மார்க்ஸ், 5 மார்க்ஸ், 5 மார்க்ஸ், 25 போகும். ஆனா இது மிச்சம் ஈஸி. எக்ஸாம் பாஸ் அனைவெல்லாம் பாஸ் ஆகுது லேசி. அந்த கடைசியில் அந்த கிழக்குமான எக்ஸாம்ல ஒரு 4-5 பேர் இதுல ஃபெயில் ஆயிருந்தாங்க. குறைஞ்சது கேட்டது 8 மார்க்ஸ், சிலருக்கு 5, 6, 7 எல்லாம் எடுத்திருந்தாங்க ஃபெயில். அதனால சொல்றேன், நம்மளோட attitude, behaviors எல்லாம் பார்ப்பான் இன்டர்வியூ. நம்மளோட attitude, behaviors எல்லாம் பார்ப்பான் இன்டர்வியூ. ரைட், ஓகே. 13க்கு 3வது விட. அதிகமான தேசிய பள்ளிகள் உள்ள கல்வி வலயம் எது? அதிகமான தேசிய பள்ளிகள் உள்ள கல்வி வலயம் உங்களோட சென்சஸ் பிடிஎஃப் போடப்பட்ட குரூப்ல பாருங்க. இன்னைக்கு காலையில ஷேர் பண்ணப்பட்டிருக்கு. அதிகமான கல்வி வலயம் உள்ள கல்வி வலயம் கொழும்பு. சரியா? முதலாவது விட அதிகமான கல்வி வலயம் உள்ளது கொழும்பு. அதிகமான கல்வி வலயம் உள்ளது கொழும்பு. சரியான? அதை பார்த்துக் கொள்ளுங்க. நம்ம நேற்று பார்த்தோம் என்னன்னா, குறைஞ்ச கல்வி வலயம் எது வரும்? அது நிறைய வரும். என்ன 2 நிறைய வரும். சரியான? ஓகே. அதிகமான கல்வி வலயம் உள்ளது கொழும்பு. இலங்கையில் பிரிவினா கல்வி அந்த துறவிகளுக்காக வழங்கப்படுகின்ற கல்வி, பிரிவினா கல்வி அமைப்பை ஒழுங்குபடுத்தவும் பதிவு செய்யவும் கொண்டு வரப்பட்ட சட்டம் எந்த ஆண்டு அந்த சட்டம் கொண்டு வரப்பட்ட? யாருக்கா தெரியுமா? ஆல்ரெடி படித்தீர்கள். பௌத்த பாடசாலையை தான் 1979 முதலாவது 1979 1979. சரியா? சரி. ஆயிரத்தி 1979.
இலங்கையில் அரச பாடசாலைகளில் ஆரம்ப கல்வி, இதுவும் ஆல்ரெடி பார்த்திருக்கிறோம் இந்த கேள்வி. என்ன விட, அதாவது இலங்கையில ஒரு ரூல்ஸ் ஒன்று இருக்குதுன்னு, ஆரம்ப கல்வி பிரைமரி எஜுகேஷன் தாய்மொழியில் மாத்திரம் கற்பிக்கப்படுதல் வேண்டும். தாய்மொழியில் மாத்திரம் கற்பிக்கப்படுதல் வேண்டும். அப்ப நமக்கு தெரியும் இலங்கையில காணப்படுகின்ற தாய்மொழி வந்து ஒன்று சிங்களம், இரண்டாவது தமிழ். சிங்கள மொழி ஒன்றும் தமிழ் மொழி ஒன்றும், என்ன வேற தாய்மொழிகள் இலங்கையில இல்லை. ஆகவே ஆரம்ப கல்வி முறை வந்து சிங்களம் மற்றும் தமிழ் மொழியில் கற்பிக்கப்படும். சிங்களம் மற்றும் தமிழ் மொழியில் கற்பிக்கப்படும். சார் வாய்மொழி ஆங்கிலம் இருக்குது. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. ஆரம்ப பிரிவு மாணவர்களுக்கு தமிழ் இந்த தாய்மொழியில தான் கற்பிக்கணும். தாய்மொழியில தான் கற்பிக்கணும். இப்ப நான் தமிழ் அறிக்கலாம், முஸ்லிம் அறிக்கலாம். என்ற தாய்மொழி என்ன? என்ற தாய்மொழி என்ன? முஸ்லிம்கள தாய்மொழி என்ன? தமிழ் தான். உங்களோட தாய்மொழி என்ன? இந்துக்கள தாய்மொழி என்ன? தமிழ். சிங்கள பிள்ளைகள தாய்மொழி என்ன? தமிழ். கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு தானே அவங்க தமிழ் மொழி பேசக்கூடிய கிறிஸ்தவர்களும் இருக்கிறாங்க, சிங்கள மொழி பேசக்கூடிய கிறிஸ்தவர்களும் இருக்காங்க. அப்ப தமிழ் மொழி பேசக்கூடிய கிறிஸ்தவர்களுடைய தாய்மொழி வந்து தமிழ். சிங்கள மொழி பேசக்கூடிய கிறிஸ்தவர்கள தாய்மொழி சிங்களம். வேற தாய்மொழி இலங்கையில் ஆங்கிலம் தாய்மொழி அப்படி இல்லை. அப்ப இலங்கையில வந்து ஆரம்ப பிரிவு மாணவர்களுக்கு ஆரம்பப்படுவது 2 மொழிகள் மட்டும்தான். ஒன்று என்ன? சிங்கள மொழி, தமிழ் மொழி. மைக் மியூட் பண்ணி கொடுங்க. டவுட் கேட்டு முடிஞ்சா மைக் மியூட் பண்ணி விடுங்க. சரியா? 16க்கு 1. டவுட் கேட்டு முடிஞ்சா மைக் மியூட் பண்ணி கொடுங்க. ரெண்டு பேர் மைக் அன்மியூட் மியூட் பண்ணி டவுட் கேட்டு மட்டும் அன்மியூட் பண்ணுங்க. ஒரு ஆள் வந்து 2004 யாரோ பெரிய கூகுள்ல பார்த்து உண்மையா தருவாரு. சரியா? இந்த மைக் மியூட் பண்ணல. கஜன் மைக்கை மியூட் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே. பண்பு ஒருமையான மாணவழி பண்பு, சிறப்பான நினைவாக ஒருமையான மாணவழி பண்பு. அதே செயற்பாடு ஒரு அதிக செயற்பாடுக்கலாம், அதிக செயற்பாடு இருக்கிற மாணவர்கள் சொல்லலாம். அதாவது நீங்க செயற்பாடாக இருந்த அவர் திறமையான மாணவன் இல்லை. அது திறமையான மாணவன். இரண்டாவது விடை. இலங்கையில் சட்டக்கல்வி வழங்கப்படாத பல்கலைக்கழகங்கள் லோ ஃபேக்கல்டி இல்ல என்று கேட்கிறாங்க. பேராதனை யூனிவர்சிட்டியில இருக்குது, கொலம்பு யூனிவர்சிட்டியில இருக்குது, ஜப்னா யூனிவர்சிட்டி, ஓப்பன் யூனிவர்சிட்டியில இருக்குது, யூனிவர்சிட்டி ஆஃப் ருகுணு பல்கலைக்கழகத்துல என்ன இல்ல? லோ ஃபேக்கல்டி இல்ல. அதுக்கும் விட ரெண்டாவது. உடற்கல்வி பிசிக்கல் எஜுகேஷன் அடிப்படை படிப்பு வழங்கும். இப்ப பிசிக்கல் எஜுகேஷனுக்கு சொல்லி ஒரு யூனிவர்சிட்டியில எழுதாங்க. சப்ரகமு யூனிவர்சிட்டி ஸ்போர்ட்ஸ் என்ற கோர்ஸ் எல்லாம் அங்க இருக்குது. சரியா? சப்ரகமுவ யூனிவர்சிட்டி இரண்டாவது விடை. 19க்கும் 2வது விடை. ஆயிரத்தி 1997 பரிசு
1977 கல்வி சீர்திருத்தத்தின் மூலம் சீர்திருத்தத்தின் மூலம் அறிமுகப்படுத்தப்பட்ட முக்கியமான யாருக்காக தெரியுமா? எத்தனாவது விட வரும்? முதலாவது திறன்கள் நாலாவது சார். நாலாவது வாழ்க்கை திறன் அறிமுகப்படுத்த. ஹலோ சார், லைன்ல இருக்கிறீங்களா? ஓ, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. வீடியோ கொஞ்சம் பண்ணலாம். 1987 விட வந்து மூணாவது விட வரும். சரியா? மூணாவது விட வரும். 20வது கேள்வி மூணாவது விட வரும். உயர்நிலை மாணவர்கள் கொஞ்சம் கிடையாது. இதுல என்ன நடந்ததுன்னா, மாத்திக்கொள்ளுங்க. அந்த மூணாவது விடையை மாத்திக்கொள்ளுங்க. எப்படின்னா, உயர்தர மாணவர்களுக்கு சரியா மாற்றிக்கொள்ளுங்க. வேலை வாய்ப்பிற்கு தயாராகக்கூடிய சார் எழுதி கொள்ளுங்க. வேலை வாய்ப்பிற்கு தயாராகும் திறன் அடிப்படையிலான பாடங்களை திறன் அடிப்படையிலான பாடங்கள் திறன் அடிப்படையிலான தொழில்நோக்கு கல்வியும் அறிமுகப்படுத்தப்பட்டது. சரியான? உயர்தர மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பிற்கு தயாராகும் வகையில் திறன் அடிப்படையிலான பாடங்கள், ஸ்கில் பேஸ்ட் அந்த பாடங்களும் சரியான தொழில்நோக்கு கல்வியும் அறிமுகப்படுத்தப்பட்ட 20வது மூணாவது இடம். Right. 22வது கேள்விக்கு வந்து 3. 21வது கேள்வி
21வது கேள்வி நைட்டா. உங்களுக்கு தெரியும், எல்லா கேள்விப்பட்டிருப்பேன். என்ன இதுல தமிழ் மீனிங்? தேசிய பயிற்சி மற்றும் நைட்டா தொழில்நுட்ப அதிகார சபை. தேசிய தொழிற்பயிற்சி அதிகார சபை. என்ன நைட்டா? தேசிய தொழிற்பயிற்சி மற்றும் அதிகார சபை. தேசிய தொழிற்பயிற்சி மற்றும் அதிகார சபை. இங்கிலீஷ்ல படிக்கலாம். and understanding all the finding. சார் நீங்க பேசுற விளங்குது இல்ல சார், உங்களுக்கு கவரேஜ் பத்தி போல. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், கவரேஜ் அடிக்கிறது சொன்னா ஒன்றும் செஞ்சு கொண்டு கவரேஜ் ரெக்கார்டிங் பாருங்க, நம்ம மார்க் பண்றதையும் பார்க்கணும். நைட்டா தேசிய பயிற்சி மற்றும் தொழில்நுட்ப பயிற்சி அதிகார சபை 3வது விட. 20வதுக்கு 3வது விட. 20வதுக்கு 3வது விட. Right, 22வது கேள்வி 22வது கேள்வி. 22வது கேள்விக்கு விட வந்து 2. சரியான கேள்வி வந்து புறவு விளங்கப்படுத்துது. சரியா, கேள்வியில சில பிளவு இருக்குது. நீங்க விட 3. 22க்கு விட வந்து 3 13 பாடங்கள். சரியா, 22க்கு விட 3 கேள்வி கேட்கும். சரியா, 23 அதை திருச்சி வந்து பார்லிமெண்ட்ல போட்டு எப்ப எடுத்து மாற்றினது வந்து 2022 கேள்வி. தற்போது கல்வி அமைப்பு செயல்படும் பள்ளிகளாக அறிவிக்கப்பட்ட மொத்த பள்ளிகள் மாகாண சபைக்கு பிரிக்கப்பட கொள்ள ஆரம்பத்தில் தேசிய எத்தனை பாடசாலை அறிவிக்கப்பட்டிருந்த தேசிய பாடசாலைகள் மாகாண சபையில மாகாணங்கள் எல்லாம் வரும்போது அறிவிக்கப்பட்ட மேலும் மொத்தம் எத்தனை தேசிய பாடசாலைகள் இருந்து வந்து கேட்கிறாங்க. இதுக்கு விட 18. ஆரத்தில் இருந்த தேசிய பாடசாலை எண்ணிக்கை 18. இலங்கையில மாகாண சபைகள் தோற்றுவிக்கப்பட்டு மாகாண கல்வி போது இலங்கையில 18 தேசிய பாடசாலைகள் இருக்கிறதாக அறிவிக்கப்பட்டுச்சு. நான் ஒயிட் போர்ட்ல கேள்விக்கு விடையெல்லாம் எழுதிக்கிறேன். 20
கேள்வி மாத்திரம் டைப் பண்ணி உள்ள போட்டு கிளாஸ் டைப் பண்ணி போட்டு 25 கேள்வி www.ncc.com என்பது எந்த அமைப்பினுடைய எந்த நிறுவனத்தினுடைய இணையதளம் பரீட்சை திணைக்களத்தின் இணையதளம் தேசிய கல்வி ஆணைக்குழு. exam.lk இது வந்து பரீட்சை திணைக்களம். சரியா? பரீட்சை திணைக்களத்துல இணையதளம் முகவரி இதுல இருக்கிறது. ஸ்ரீலங்கா தேசிய கல்வி ஆணைக்குழு www.nec.gov.lk 25 தேசிய கல்வி ஆணைக்குழு. அது நிறைய தமிழ் எழுதி கொடுங்க. தேசிய கல்வி ஆணைக்குழு தேசிய கல்வி ஆணைக்குழு என்று எழுதி கொடுங்க. தேசிய கல்வி ஆணைக்குழு. பண்ணிக்கோங்க. தேசிய கல்வி ஆணைக்குழுவின் தேசிய கல்வி ஆணைக்குழு முதலாவது தலைவர் யாரு? முதலாவது தலைவர் யாரு? தேசிய கல்வி ஆணைக்குழுவின் முதலாவது தலைவர் பேராசிரியர் லக்ஷ்மண் ஜெயதிலக. பேராசிரியர் லக்ஷ்மண் ஜெயதிலக இதுதான் முதலாவது தலைவர். தற்போதைய தலைவர் யாரு? 2026 தலைவர் யாரு? தற்போதைய தலைவர் இவர் வந்து 2025 5ஆம் மாசம் 15ஆம் தேதி அப்பாயின்ட் பண்ணப்பட்ட 5ஆம் மாசம் 25ஆம் தேதி அப்பாயின்ட் பண்ணப்பட்ட யாரு? ப்ரொஃபசர் ஏ சரத் ஆனந்த். சரத் ஆனந்த். சரத் ஆனந்த் இவர் தான் இப்ப சேர்மன். இவர் எத்தனாவது சேர்மன்? எத்தனாவது ஆரம்பிச்சுன்னா 9வது. 9வது சேர்மன். ஒன்பதாவது சேர்மன். இது சம்பந்தமா முதலும் பார்க்கலாம். இடைநிறுத்தப்பட்டார்கள் 3 பேர் அப்படி பார்த்துக்கிறோம். அதெல்லாம் பார்த்து ஆல்ரெடி கிளாஸஸ் ரெக்கார்டிங்கையும் பார்த்து கொள்ளுங்க. ரைட். சரத் ஆனந்த். ரைட். ஓகே. புவியியல் மற்றும் பொருளாதார தடைகளை நீக்கி தரமான உயர்கல்வி வழங்கும் நோக்கில்
அறிமுகப்படுத்தப்பட்ட கல்வி அமைப்பு எது? கல்வி நிறுவனம் எது? அல்லது அமைப்பு எது? என்ன விட அதாவது எல்லாரும் படிக்கலாம். ஏலவெல்ல 3 years இருந்தா எல்லாரும் படிக்கலாம். 3 years இல்லாட்டியும் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் செஞ்சு உங்களுக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி, புவியியல் பிரச்சனையா இருந்தாலும் சரி, தூரம் போக்குவரத்து பிரச்சனை, என்ன வகையான பிரச்சனையா இருந்தாலும் எல்லாரையும் நீக்கி எல்லாம் படிக்கலாம். என்னோட சிஸ்டத்தை கொண்டு வந்த அமைப்பு எது? எது? திறந்த பல்கலைக்கழகம். சரிதானே? திறந்த பல்கலைக்கழகம். இரண்டாவது வீடு OUSL, ஓபன் யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்ரீலங்கா. இதனுடைய தலைமையகம் அமைஞ்சிருக்கிறது. சரிதானே? அதுல கிளை சார் இருக்குது விலங்குல சரி. இதுல எத்தனை தலைமையகம் சார் இருக்கிறீர்? பிரதான உப கிளைகள் கிளைகள் வந்து மெயினா இருக்கிறது. இதுல மெயின் பிரான்ச், மெயின் பிரதான மத்திய கிளை இருக்கிறது வந்து பழம்புல நாராயண். அப்படித்தானே? நாவல பழம்புல நாவல நாவலையா நாராயண் பெட்டியா? கொஞ்சம் பாருங்க, செக் பண்ணுங்க. ஓப்பன் யூனிவர்சிட்டி நாவல நாவலன்னு நீங்க சொல்லிடுவீங்க சார். ஓகே, சாரி நாவல. இல்ல இல்ல, கொஞ்சம் பாருங்க, நான் பாக்குறேன். கொஞ்சம் பாருங்க. ஓப்பன் யூனிவர்சிட்டி நாவல சார். நாவல சார். ஓகே, செக் பண்ணுவோம். ஓப்பன் யூனிவர்சிட்டி நாவல். சரியா? ஓப்பன் யூனிவர்சிட்டி இருக்கிறது நாவல். எத்தனையாம் ஆண்டு உருவாக்கப்பட்டுச்சு? 1980. 1980. 78ஆம் ஆண்டு முன்மொழியப்பட்டு 80ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டுச்சு. சரியா? இதுல வந்து பிராந்திய ஓப்பன் யூனிவர்சிட்டியில இது வந்து இருக்கிற நாவல் நுகேகோடையில இருக்கு. நாவல நுகேகோடை, நாவல் சரி. சரியான? அதே போல இது வந்து ரீஜனல் சென்டர்ஸ், சென்டர்ஸ் இருக்குது. ரீஜனல் சென்டரும் இருக்குது. சரியான? இதுல இருக்கிற பிராந்திய நிலையங்கள் 9 இருக்குது. 9 பிராந்திய நிலையங்கள் இருக்குது. கண்டி, மாத்தறை, ஜப்னா, அனுராதபுரம், பதுளை, குருநாகல், ரத்னபுர, பழம்பூர். அதாவது ஒவ்வொரு மாகாணத்துக்கும் ஒன்று வைக்கிறாங்க. ஒவ்வொரு மாகாணத்துக்கும் ஒன்று. அதான் 9 இல்ல சார். அந்த திறந்த பல்கலைக்கழகம் ரீஜனல் ஒன்று. ஒவ்வொரு மாகாணத்துக்கும் ஒன்று. அதே மாதிரி இதுல கற்றல் நிலையங்கள். திறந்த பல்கலைக்கழகம் வந்து இதுல பிரதான மெயின் கேம்பஸ் இருக்கிறது வந்து மெயின் கேம்பஸ் ஒன்று இருக்குது. மெயின் கேம்பஸ் ஒன்று இருக்குது நாவலையில. சரியான? ஒன்று இருக்குது. 9 ரீஜனல் சென்டர் பிராந்திய நிலையங்கள் இருக்குது. பிராந்திய நிலையம் 9 இருக்குது. 9 பிராந்திய நிலையங்கள், அதாவது 9 ஒவ்வொரு மாகாணத்திலையும் 1 இருக்குது. அதே போல ஸ்டடி சென்டர் என்று சொல்றேன். கற்றல் நிலையம், ஸ்டடி சென்டர், கற்றல் நிலையம். சரியான? கற்றல் நிலையம் வந்து 19 இருக்குது. 19 கற்றல் நிலையங்கள். இவ்வளவுதான் இருக்குது, வேற ஒன்றும் இல்லை. கற்றல் நிலையம். சரியான? கற்றல் நிலையம் இருக்குது. திறந்த பல்கலைக்கழகம் எங்க சார் இருக்குது? நாவலையில. இதுவும் ஒரு அரச பல்கலைக்கழகம் தான். சரியா? இதுவும் ஒரு அரச பல்கலைக்கழகம் தான். இதுவும் ஒரு அரச பல்கலைக்கழகம். சரியா? பிரதான பல்கலைக்கழகம், பிரதான கேம்பஸ் எல்லாம் வந்து நுகேகோட நாவலையில் இருக்குது. நாவல் என்று விட சரி.
இதுல வந்து 9 பிராந்திய நிலையங்கள் ரீஜனல் சென்டர் இருக்குது, 19 ஸ்டடி சென்டர் கற்றல் நிலையம் இருக்குது. சரியா? Right. சரி 57 27வது கேள்வி. 2வது வந்திருக்கு. விலங்குல 2வது விட போடப்பட்டிருக்கு 27வது விட. 4 sorry. சிறந்த பல்கலைக்கழகம் 4. 28வது கேள்வி. சரியா? KSAM அமைப்பில் சேராதது. KSAM அமைப்பில் சேராதது. Right. இதுல K விரிவு என்ன? விரிவு Sன்றதுக்கு ஸ்கில், அறிவு. மைக்கை மியூட் பண்ணிக்கொள்ளுங்க. KSAM A வந்து attitude, M வந்து mindset. சரியா? mindset மனப்பாங்கு, அறிவு, திறன், attitude attitude பழக்கம் மனப்பாங்கு. அப்ப சேராது என்ன 28 என்ன வேண்டும் வரும்? 4 ஒழுக்கம். ஒழுக்கம். புதிதாக நியமிக்கப்படும் ஆசிரியருக்கான சேவை உறுதிப்படுத்தல் ப்ரொபேஷன் பீரியட் சொல்லலாம். என்ன வேலைக்கு போனாலும் ஒரு ப்ரொபேஷன் பீரியட் வேலைக்கு போனாலும் கூட 3 மாசம் ப்ரொபேஷன் பீரியட். புதிதாக நியமிக்கப்படுற ஆசிரியராக இருந்தாலும் சரி, இலங்கையில எந்த அரசு தொழிலாக இருந்தாலும் சரி, புதிதாக நியமிக்கப்பட்டால் 3 வருடத்துக்கு பிறகுதான் தொழில் உறுதிப்படுத்தல் செய்வாங்க. 3 வருடத்திற்கு பிறகு. 3 வருடத்திற்கு பிறகு. 2வது விடை. முப்பதாவது கேள்வி. பாடசாலை கண்காணிப்பு செயல்பாட்டின் நோக்கமாக இல்லாதது எது? பாடசாலையில வந்து சூப்பர்வைசிங் பண்றது, பாடசாலையில மதிப்பீடு, வெளியே மதிப்பீடு அப்படி எல்லாம் நோக்கங்கள். கற்றல் கற்பித்தல் செயல்முறை மதிப்பீடு செய்தல், அதுதான் சரியா? கற்பித்தல் செயற்பாடு மதிப்பீடு, ஆசிரியர் மாணவர் உறவை மேம்படுத்துவதும் நோக்கம். ஆசிரியர்கள் வந்து ஆலோசனைகள் வழங்குறது, ஆசிரியர்களுக்கு ஆலோசனைகளை பெற்றுக் கொள்வது, தவறுகளை சரி செய்வது அதற்கான நோக்கம் இல்லை. சரியான? தவறுகளை சரி செய்தல் என்று இதுல வராது. அதாவது ஆசிரியர் மேற்பார்வைக்கு கீழே தவறை சரி செய்தல். சரியான? ஆக 30க்கு 4வது விடை. ஒரு திறமையான பாடசாலையை உருவாக்குவதற்காக பாடசாலை நிர்வாகத்தில் இருக்க வேண்டிய அம்சமாக இல்லாதது அவசரப்பட்டு வாழ்க்கிறாங்க. எக்ஸாம் ஹோல் அதே அதில் அவசரப்பட்டது வேணும். நான் விட எழுதி வச்சுக்கிறேன். உங்களுக்கு வந்து லைன் பிரேக் ஆகிருக்கும். இதுல வந்து சரியான முதலாவதுக்கு 2வது விட சொல்லலாம். 2 எழுதணும். அதையும் பிராக்டிஸ் பண்ணுங்க. அவசரத்துல அண்டர்லைன் பண்ணிட்டு வந்து சரியா அண்டர்லைன் பண்ணாலும் மார்க் வரும். ஒரு திறமையான பாடசாலையை உருவாக்குவதற்கு பள்ளி நிர்வாகத்தில் இருக்க வேண்டிய அம்சமாக இல்லாதது. அனைத்து வகையான செயல்பாடுகளும் ஒரு திறமையான பாடசாலையில இருக்கணும். ஒரு திறமையான
முழுமையான பாடசாலையில முழுமையான செயற்பாட்டு அமைப்பு இருக்கிறது. சரியான ஒரு வருஷத்துக்கு நம்ம என்ன செய்யணும் அமைப்பு இருக்கிறது, செயற்பாடு அமைப்பு இருக்கிறது, ஒழுங்கு இருக்கிறது, ஒரு ஓர்டர் இருக்கிறது, இதை செய்யணும், இப்படி இப்படி செய்யப்படும் என்ற ஒரு ப்ரொசீஜர் இருக்கிறது, ஒரு ஒழுங்குமுறை இருக்கிறது. புதுமை என்றது விடையாக வராது. 4வது விடை வரும் புதுமை. 4வது விடை வரும். முப்பத்தி 2 பள்ளி கல்வியின் தரத்தை, அதாவது பாடசாலை கல்வியின் தரத்தை உறுதி செய்ய பயன்படுத்தப்படும் மதிப்பீட்டு துறைகளில் சேராது. ஒரு பாடசாலையில தரத்தை மதிப்பீடுக்கு அதெல்லாம் இருக்கலாம். மாணவர் நலனை பார்க்கணும். மாணவனின் பாடசாலையில பாடசாலை மற்றும் சமூக பாடசாலை சமூகத்தோட ஒரு நெருங்கிய தொடர்பு, தூரமான ஒரு தொடர்பு காணப்படணும், கட்டாயம் காணப்படணும். மாணவர் ஒழுக்கம் அந்த பார்க்க மாட்டோம். சரியான பாடசாலையில தர மதிப்பு மாணவர்கள் பார்க்குது. ஆசிரியர் வழிகாட்டியாக இருந்து மாணவர்கள் தானாக அறிவை உருவாக்க உதவும் ஏற்பாட்டு கற்றல் முறையாக இருப்பது எது? ஆசிரியர் ஒரு மென்டர் இருப்பார், ஒரு வழிகாட்டி. மாணவர்கள் தாமாக கற்றுக்கொள்வாங்க. அதற்கான அறிவு உதவி இப்படியாக இருக்க வேண்டிய கற்றல் முறை. மாணவர்கள் படிக்கணும், சுயமா படிக்கிறதுக்குரிய வழியை ஆசிரியர்கள் உருவாக்கி கொடுக்கணும். மென்டர் என்ற ரீதியில், ஒரு வழிகாட்டி என்ற ரீதியில உருவாக்கி கொடுக்கணும். 2வது விட ஜான் டியூவி அறிமுகப்படுத்திய பயனுள்ள கற்றல் முறை எது? ஜான் டியூவி அறிமுகப்படுத்திய பயனுள்ள கற்றல் முறை எது? ஜான் டியூவி செயல் அடிப்படையிலான கற்றல், பிராக்டிகல் பேஸ்ட் லேர்னிங். பிராக்டிகல் பேஸ்ட் லேர்னிங், செயல் அடிப்படையிலான கற்றல், செயல் அடிப்படையிலான கற்றல், பிராக்டிகல் பேஸ்ட் லேர்னிங். இது அறிமுகம் செய்த இது ஒரு கற்றல் முறை அறிமுகம் செய்தவர் ஜான் டியூவி. 2வது விட பாடசாலை மரதான் போட்டியில் கலந்து கொள்ளும் மாணவர்களின் வயது வரம்பு என்ன? பாடசாலை மரதான் போட்டியில் கலந்து கொள்ளும் மாணவர்களின் வயது வரம்பு என்ன? மரதான் போட்டியில கலந்து கொள்வது 16 தொடக்கம் 20 வயது. 16 தொடக்கம் 20 வயது. 16 தொடக்கம் 20 வயது. ஒரு பாடசாலை சதுரங்க அணியில் டீம்ல எத்தனை பேர்? 7 பேர். 1வது விடை இலங்கையில் மிக குறைந்த கல்வி வயங்களை கொண்ட மாகாணம் என்ன மாகாணம்? என்ன மாகாணத்தில் குறைந்த கல்வி இலங்கையில? சப்ரகமும்
சப்ரகமு மாகாணம். சரியா, சப்ரகமு முதலாவது. Right. 2025 ஆண்டில் கிரேட் 1 மாணவர் சேர்க்கை குறைந்த அளவில் பள்ளி வகை. Right. குறைந்த அளவில் பள்ளி வகை எது என்று சொன்னா வன்னேபி பாடசாலை. வன்னேபி பாடசாலை முதலாவது விடை. இது ஒரு புள்ளி விவரம் என்றதால் அது தேவையில்லை. வன்னேபி ஞாபகம் வச்சுக்கணும். 2025 ஆண்டு கிரேட் 1 சேர்க்கிறது மிகவும் வீழ்ச்சி குறைந்த அளவில் உள்ள பள்ளி வகை வந்து வன்னேபில் சேர்க்கிறோம். சரியா, ஒரு பாடசாலையில 1050 மாணவர்களும் 68 ஆசிரியர்களும் உள்ளனர். சாதாரண தேர்வில் நல்ல முடிவுகள் இருந்தாலும் உயர்நிலை அறிவியல் பிரிவு வசதிகள் இல்லை. மற்ற பாடங்களில் நல்ல முடிவுகள் காணப்படுகின்றன. இந்த பள்ளி வகை எந்த வகையை சார்ந்தது? அதாவது 1000க்கு மேல புள்ளிகள் இருக்குது, அது பிரச்சனை இல்லை. 68 ஆசிரியர், அதுவும் பிரச்சனை இல்லை. ஆனா பயோ ஸ்ட்ரீம் மெட்ஸ் ஸ்ட்ரீம் இல்லை. சாதாரண தேர்வில் நல்ல உயர்நிலையில அறிவியல் சரி ஆர்ட்ஸும் இல்ல, மற்ற பாடங்களில் நல்ல முடிவுகள் காணப்படுகின்றன. 1C. 1C பாடசாலை. 1C பாடசாலை. எல்லா ஸ்ட்ரீம் இருந்தா 1AB வரும். சரியானே, ஸ்ட்ரீம் A லெவல்ல ஆர்ட்ஸ் மட்டும் இருக்கும்னு சொன்னா 1C தான் வரும். சரியா, 1C வரும். 39வது கேள்விக்கு 2வது விடை. கடினப்பணி கஷ்டப்பிரதேச சேவை, டிஃபிகல்ட் சர்வீஸ். சலுகையை பெற ஒரு ஆசிரியர் கட்டாயமாக நிறைவு செய்ய வேண்டிய குறைந்தபட்ச சேவை காலம் வந்து 3 ஆண்டுகள். 3 ஆண்டுகள். 3வது விட 3 ஆண்டுகள். சரியா, 3 ஆண்டுகள். 3 ஆண்டுகள் 3வது விட. ரைட், சில தகவல்கள் பார்ப்போம். சார் 39வது 2வது சொன்னீங்கல்ல, அது என்னது சார் 1C பாடசாலைக்கு வர்றது? ஆர்ட்ஸை காணலையே அதுல. ரைட், பாடசாலையின் வகைகள் பார்ப்போம். ஏனேன்னு சொல்லுங்க. உயிரியல் அடுத்து வரும். உயர்நிலை அறிவியல் வசதிகள் இல்லை இருந்தாலும் மற்ற பாடங்களில் நல்ல முடிவு காணப்படுது. மற்ற பாடங்களில் நல்ல முடிவு காணப்படுது. சரியானே, மைக்கை மியூட் பண்ணிக்கொள்ளுங்க. சரி, 40வது கேள்விக்குள்ள இருக்கிற கடின சலுகை என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். கடின பணின்னு சொன்னா டிஃபிகல்ட் உதாரணமா நீங்க டீச்சிங் ஜாப் எடுத்தீங்கன்னு சொன்னா நீங்க வந்து கட்டாயம் என்ன செய்யணும்னு சொன்னா வேறொரு வளையத்துல வேலை செய்யணும். வேறொரு வளையத்துல, தூரத்தில் இருக்கிற ஒரு வளையத்துல கட்டாயம் வேலை செய்யணும். தூரத்தில் இருக்கிற வளையம் என்றதை விட வேறொரு வளையத்துல நீங்க என்ன செய்யணும்? வேலை செய்யணும். சரியா, அப்படி வேலை செஞ்சா வந்து நீங்க குறைஞ்சது 3 வருஷம் வேலை செஞ்சாதான் நீங்க டிரான்ஸ்ஃபர் கேட்கறதுக்கு தகுதி உடையாது. விளைச்சா, நீங்க டிரான்ஸ்ஃபர் கேட்கறதுக்கு தகுதி உடையாது. அதுதான் சொல்றாங்க. இந்த 1C டவுட் கேட்டீங்க. 1C பாடசாலை என்றது, இந்த 1C டவுட் கேட்டால் இருக்கிறீங்களா? 1C பாடசாலை என்றது 1000க்கு மேற்பட்ட மாணவர்களை கொண்டதும் சரிதானே, கலை பிரிவு மற்றும் வர்த்தக பிரிவு, இது ரெண்டும் இருக்கும். ரெண்டும் இருந்தா அது 1C பாடசாலை. சரியானே, இது 1C பாடசாலை. இப்ப இதுல வந்து தொழில்நுட்ப பிரிவும் விஞ்ஞான பிரிவும் என்ன செய்யாது, 1Cல இருக்காது. விஞ்ஞான பிரிவும் தொழில்நுட்ப பிரிவும் சேர்ந்து இருந்தா என்ன பாடசாலை? 1AB பாடசாலை. சரியா, 1AB பாடசாலை.
184. Right. Right. திரும்ப ஒரு குயிக்கா ஒரு ரிவிஷன் ஒன்று பார்ப்போம். சும்மா உங்களது என்ன சொல்ற பழசியலை சும்மா ஞாபகப்படுத்திக் கொள்வோம். கட்டாய கல்வி வயதில் எத்தனை? கட்டாய கல்வி வயதில்லை 1990. 5/16. 5 16 கட்டாய கல்வி வயதில்லை. சரியான கட்டாய கல்வி கட்டளை சட்டம் நம்ம பார்த்தோம். இந்த டெஸ்டுக்கு கல்வி கட்டளை சட்டம் திருத்தப்பட்டது எப்ப இந்த பேப்பர்ல பார்த்தோம். 1950. முதலாவது கல்வி கட்டளை 1950. கடைசியாக திருத்தப்பட்டது 2016ஆம் ஆண்டு. 2016 4ஆம் மாதம் 20ஆம் தேதி கடைசியாக கட்டாய கல்வி கட்டளை சட்டம் என்ன செஞ்சது? அதிவிசேட வர்த்தமானிக்கு அமைய கல்வி கட்டாய கல்வி வயதிலேயே மாத்தினாங்க 5 தொடக்கம் 16 வரை. சரியா? இலங்கையின் ஆசிரியர் சேவை பிரமாண குறிப்பு என்றது ஆசிரியர் சேவை பிரமாண குறிப்பு சொன்னது இலங்கை நீங்க ஆசிரியர் சேவை பேசுனது பிரமாண விளங்கல. குறிப்பு என்றது இலங்கை. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், மழை பெய்யுது, கவரேஜ் இஷ்யூ அடிக்குது. சரியா? பேசுறது கொஞ்சம் வாய்ஸ் பிரேக் ஆகும். ரெக்கார்டிங்க கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. ஒன்றும் செஞ்சு கொள்ளலாது. இப்ப மழை பெஞ்சா ஒன்றும் செய்யலாது. சரியா? இலங்கையில் ஆசிரியர் சேவை பிரமாண குறிப்பு என்றது சரியா யாப்பத்தான் சொல்றாங்க. ஆசிரியர்கள்ல யாப்பு சட்ட திட்டங்கள் இருக்கிற யாப்பு. சரியானு? கல்வி அமைச்சின் புள்ளி விவரத்திற்கு அமைவாக பொதுவாக ஆசிரியர் பற்றாக்குறை அதிகமாக காணப்படும் பாடங்கள் எது? சொல்லுங்க பாவம். கல்வி அமைச்சின் புள்ளி விவரங்களின் படி ஆசிரியர் பற்றாக்குறை அதிகமாக காணப்படும் பாடங்கள் விஞ்ஞானம், கணிதம், தொழில்நுட்பம், ஆங்கிலம். விஞ்ஞானம், கணிதம், தொழில்நுட்பம் அதுக்குள்ள வரல. கணிதம், விஞ்ஞானம் மற்றும் ஆங்கிலம் வரும். சரியா? பிரதான பாடங்கள் 3 தான். அதுக்கு பிறகுதான் தொழில்நுட்பம் வரும். கணிதம், விஞ்ஞானம், ஆங்கிலம். இப்ப இந்த சீருடை விநியோகம் செய்யறதுக்கு உதவி செய்யற நாடு எது? 2023ஆம் ஆண்டுக்குரிய பாடசாலை மாணவர்களுக்கு இலவச சீருடை விநியோகத்திற்கு சீனா. சரியான? சீருடை விநியோகத்திற்கு சீனா. ஓகே 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 சைனா. ஓகே சீனா. ஆசிரியர் தொழிலுக்கு ஆசிரியர் ஆட்சேர்ப்பு செய்யறதுக்கான வயதெல்லை என்ன? வயதெல்லை எத்தனை வயசுல இருந்து எத்தனை வயசுக்குள்ள ஆசிரியர் ஆட்சேர்ப்பு? 18 தொடக்கம் 35. 18 தொடக்கம் 35. ஆனா இப்ப 40 இல்ல சார். இப்ப 40 இல்ல. இந்த இதுக்கு மட்டும்தான் 40. உங்களுக்கு இந்த பெட்ஷீட் இப்ப மட்டும்தான் கொடுக்க 40. மாட்டாங்க. இந்த வருஷத்துக்குள்ள வளமையாக என்னன்னு கேட்டா 18 தொடக்கம் 35. இந்த முறை என்னன்னு கேட்டதான் 18 தொடக்கம் 40. சரியா? அதுவும் 18 தொடக்கம் 40, 18 தொடக்கம் 45 சார். 45 உங்களுக்கு இல்ல. 45 இல்ல அது தேவையில்லை. அதை விடுங்க நீங்க. சரியா? 45 இல்ல 40 தானே அது. சரியா? 18 தொடக்கம் 40 ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க. இந்த முறை தற்போது சரியானே வளமையாக என்ன 18 தொடக்கம் 35. விளைச்சா? அண்மைய தரவுகளுக்கு அமைய தேசிய பாடசாலைகளில் காணப்படும் ஆசிரியர் வெற்றிடங்களின் எண்ணிக்கை கிட்டத்தட்ட 4000. அண்மைய தரவுகளின்படி தேசிய பாடசாலைகளில் காணப்படும் ஆசிரியர் வெற்றிடங்களின் எண்ணிக்கை 4000. புதிய கல்வி சீர்திருத்தத்தின் படி
கல்வி அமைச்சு அதிகரிக்க எதிர்பார்த்துள்ள வலய கல்வி பணிமணிகளின் எண்ணிக்கை. வலய கல்வி இப்ப தற்போது வலய கல்வி அலுவலகம் எத்தனை காணப்படுது இலங்கையில? 100. 100. புதிய கல்வி சீர்திருத்தத்தின்படி இலங்கையில 120 கல்வி வலயங்களாக ஆக்குறதுக்கு எதிர்பார்க்கிறாங்க. 120. சரியா? இப்ப 100 தானே சார் காணப்படுது. இப்ப நான் கேட்கிற கேள்வி கதைக்கிறதெல்லாம் விலையும் கொள்கை எதிர்பார்த்தது 120, இப்ப 100. புதிய கல்வி சீர்திருத்தத்தின்படி எதிர்பார்த்திருக்கிறது. புதிய கல்வி சீர்திருத்தத்தின்படி எதிர்காலத்தில் 120 கல்வி வலயங்களை உருவாக்குறதுக்கு அரசாங்கம் கல்வி அமைச்சு எதிர்பார்த்து தற்போது காணப்படுறது 100. முன்பிள்ளை பருவம் என்பதற்கான வயது இலங்கையில முன்பிள்ளை பருவம் என்பதற்கான வயது 3 இருந்து 5. 5. 3 இருந்து 5. முன்பிள்ளை பருவம் என்று 0 தொடக்கம் 5 இலங்கை. இது உலகத்தில் என்று கேட்டா சர்வதேச நாடுகள் என்று கேட்டா 0 தொடக்கம் 8. 0 தொடக்கம் 8. 0 தொடக்கம் 8. இலங்கையில 0 தொடக்கம் 5. உலக கேட்டா 0 தொடக்கம் 8. ஆண்டாகும் போது 2030 ஆண்டாகும் போது தரமான கல்வியை உறுதிப்படுத்தல். 2030 ஆண்டாகும் போது அனைவருக்கும் தரமான கல்வியை உறுதிப்படுத்தல். அனைவருக்கும் தரமான பொது கல்வி உறுதிப்படுத்தல். நோட் பண்ணிக்கொள்ளுங்க. கேள்வி நோட் பண்ணுங்க. 2030 ஆகும் போது பலருக்கும் அல்லது அனைவருக்கும் தரமான கல்வியை உறுதிப்படுத்தல் மற்றும் வாழ்நாள் முழுவதும் கல்வி வாய்ப்புகளை வழங்கல். வாழ்நாள் முழுவதும் கல்வி வாய்ப்புகளை வழங்கல். வாழ்நாள் முழுவதும் கல்வி வாய்ப்புகளை வழங்கல் என்பதை வலியுறுத்தும் யுனெஸ்கோவின் பிரகடனம் எது? என்பதை வலியுறுத்தும் யுனெஸ்கோவின் பிரகடனம். இன்சியோன் பிரகடனம். 2015. சரியா? சரியா? அடுத்த ஆசிரியர்களின் திறன் மேம்பாடு. ஆசிரியர்களின் திறன் மேம்பாடு. ஆசிரியர்களின் திறன் மேம்பாடு. பாடத்திட்டங்களை வடிவமைத்தல். பாடசாலை பாடத்திட்டங்களை வடிவமைத்தல் மற்றும் மேம்படுத்தல். ஆசிரியர் திறன் மேம்பாடு. ஆசிரியர் திறன் மேம்பாடு. ஆசிரியர்களின் திறன் மேம்பாடு. பாடசாலை பாடத்திட்டங்களை வடிவமைத்தல் மற்றும் மேம்படுத்தல் ஆகிய பணிகளை நிறைவேற்றும் அமைப்பு என்ன அழைக்கிறோம்? பாடத்திட்டங்களை ஆசிரியர்கள் மேம்பாடு. ஆசிரியர்களின் திறனை மேம்படுத்துதல். பாடத்திட்டங்களை தயாரித்ததும் மேம்படுத்துதல். தேசிய கல்வி நிறுவனம். தேசிய கல்வி நிறுவனம். இலங்கையில தேசிய கல்வி நிறுவனம் படிச்சுக்கிறோம். என்ன ஆசிரியர்கள் திறனை மேம்படுத்துதலும் பாட
திட்டங்களை வடிவமைக்கிறதும் மேம்படுத்துறதும் பாடத்திட்டங்களை வடிவமைக்கிறதும் மேம்படுத்துறதும் ஆசிரியர்களை திறனை மேம்படுத்துறதும் தேசிய கல்வி நிறுவனத்தின் வேலை. தொழில்நுட்ப வழங்கப்படும் புலமை பரிசும் வசதி குறைந்த மாணவர்களின் திறமையை மேம்படுத்துவதற்காக வழங்கப்படும் புலமை பரிசு திட்டம் எது? தொழில்நுட்ப பிரிவில் தொழில்நுட்ப பிரிவில் கல்வி கற்கும் தொழில்நுட்ப பிரிவில் கல்வி கற்கும் வசதி குறைந்த மாணவர்களின் திறமையை மேம்படுத்துவதற்கு உருவாக்கப்பட்ட புலமை பரிசு திட்டம் சுஜாதா தியனி புலமை பரிசு திட்டம். சுஜாதா தியனி புலமை பரிசு திட்டம். சார் நீங்க சொன்ன கேள்வி திருப்பி இருக்க சொல்லுங்க சார். தொழில்நுட்ப கல்வி கற்கும் வசதி குறைந்த மாணவர்களின் திறனை மேம்படுத்துவதற்கு ஆரம்பிக்கப்பட்ட புலமை பரிசு திட்டம். தொழில்நுட்ப பிரிவில் கல்வி கற்கும் வசதி குறைந்த மாணவர்களின் திறனை மேம்படுத்துவதற்காக ஆரம்பிக்கப்பட்ட புலமை பரிசில் திட்டம் சுஜாதா தியனி புலமை பரிசில் திட்டம். இது ஸ்டார்ட் பண்ணிக்கிற சார் இப்ப இருக்குதா? அறியாமையை அறிந்து கொள்வதற்கான எனது அறியாமை அறிந்து கொள்வதற்கான எனக்கு கூறுவர் யாரு? சோக்ரட்டிஸ். கண்ணங்கர அறிக்கை வெளிவந்த ஆண்டு எது? கண்ணங்கர அறிக்கை வெளிவந்த ஆண்டு எது? 1943. 1943 கண்ணங்கர அறிக்கை சரியா? 1943 கண்ணங்கர அறிக்கை. தேசிய கல்வி ஆணைக்குழுவில் உள்ள உறுப்பினர்களின் எண்ணிக்கை எத்தனை? தேசிய கல்வி ஆணைக்குழுவில் உள்ள உறுப்பினர்களின் எண்ணிக்கை எத்தனை? 10 10. தேசிய கல்வி ஆணைக்குழு உறுப்பினர்களுக்கு 15. தேசிய கல்வி உறுப்பினர்களின் எண்ணிக்கை 15. அதாவது 10 பேர் தான் இருக்கிறாங்க. தலைவரையும் தலைவரையும் 17. சரியா?
உயர்தளத்தில் தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்த டெக்னாலஜிஸின் எப்ப அறிமுகப்படுத்தப்பட்டு வேலைவல்ல 2013. 2013. 2013. ஓகே 2013. ஓகே. இலங்கையில் கண் பார்வை அற்ற சிறார்களின் கல்விக்காக ஆரம்பிக்கப்பட்ட முதலாவது பாடசாலை அமைந்துள்ள பாதம் ரத்மலானை கண் ரத்மலானை கண் பார்வையற்ற பாடசாலை 1912. 1912 12 சார் 12 10 12. ஓகே. ஆசிரியர் உள்ள மொத்த ஆசிரியர்களில் பெண் ஆசிரியர்களின் சதவீதம் என்ன? 100 வீதத்தில் பெண் ஆசிரியர்கள் 77 சார் 77. கிட்டத்தட்ட 75. சரியா? 75 வந்து 4 கொண்டு பெண்களுக்கு ஆண்கள் 4 கொண்டு ஆண்களுக்கு பெண்கள் சார் ஆண்கள் 23 சார். இல்ல பெண்ணுக்கு 4 கொண்டு ஆண்களுக்கு பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு ஆரம்பிக்கப்பட்ட 1978. 78. 1978. 78. 78 சார். ரைட். ஓகே. ஓகே. அப்ப இந்த கிளாஸ் ஒரு நாளைக்கு கிளாஸ் நாளைக்கு கிளாஸ்